டேய் தண்டராஜ் விவசாயிக்கு ஃபோன் பண்றான். அவன் வீடு இங்கதான் இருக்க மாட்டான். இங்கயா? ஆமா இங்க விட்டானா? வீடு இங்கதான், தடாகம் தான். தடாகம் தான் என்ன, நம்ம வந்து நம்ம ரூட் மாதிரி நேரம் பண்ண முடியல. கல்யாணம் பண்ணதுக்கு இங்கதான் வந்தாகணும். அங்கதான் ஒரு கட்டி எடுத்துருவாரு. வீட்டுக்கு வர சொன்னான். ஃபோன் பண்ண அவன்கிட்ட கேட்போம். வந்த சோறு கிடைக்குமான்னு. ஆமா இதெல்லாம் நீ கட் பண்ணிடு. நீ ஃபுல்லா வீடியோ பார்த்தாதான் உனக்கு எது ஓகே எது இருக்கணும்னு தோணும். அதுக்கு நீ இது எப்போ அப்லோட் ஆகும்? கூடிய விரைவு 2 மாசம். கரெக்டா கட்டுவிட்டா டைம் சொன்னா அப்புறம் நீ அந்த டைம்ல வந்து கேட்பேன். கண்டிப்பா கேட்பேன். கூடிய விரைவில் இல்லைன்னு நீ 2 மாசம் வச்சுக்கிறது கேட்டாலும் கூடிய விரைவில் தான் சொல்லுவேன். 3 மாசம் கழிச்சு எது கேட்டாலும் கூடிய விரைவில் தான் சொல்லுவேன். வெக்கமா இல்ல? கோயில் பேரை சொல்லி வந்திருக்கேன்டா, உங்க வீடு எங்கதான் சொல்லி சொன்னா. அனுபவிக்கு வந்திருக்கேன். எங்க லொகேஷன் மட்டும் அனுப்பிச்சு வரேன் வீட்டுக்கு செஞ்சு சாப்பாடு. முருகன் கோயிலுக்கு வந்திருக்கேன்னு சொல்லு. உங்களை சேர்த்து வச்ச காதல் சேர்த்து வச்ச கோயில். ஹலோ மதனே, அனுவாய் முருகன் கோயில் வந்திருக்கேன். எங்க இருக்க? சரிங்கம்மா சரிங்கம்மா. யாரு பேசுறது தெரியாம என்ன உட சொல்றது? எப்போ வருவான்? சரி ஓகே ஓகே. யாருன்னு கேட்கணும். அதை விட்டுட்டு எடுத்ததுமே மதனே அவன் இல்ல, அதிகமா யாரும் மாற்ற மாட்டாங்க. அவன் தான். அது 500 படியா 200 தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை வேர்ல குத்துன வாட்டர் ஃபால் இதுவா இருக்கும் இருக்கலாம். ஆனா குளிக்கிற கிடந்து குடிக்க போக சொன்னா தண்ணி வர வத்தலா தண்ணி வருது. அந்த இடத்துக்கு குளிக்கணும். தெரிஞ்சா அந்த தண்ணி அந்த நீர் விட்டுற இதுவா தாண்டா இருக்கும். இப்போ வரைக்கும் அது இருக்கு. அந்த தூக்கில போடு. காட்டுக்கு வந்துட்டோம். 10 தலை பாம்பு வரும். வடிவேலு இங்க இடம் நல்லா இருக்குடா. வா மேல வா. தொங்குல தொங்கு. தொங்கட்டா? பஞ்சாயத்து போர்டுக்கு ஒரு வேலை மிச்சம். ஊர்ல ஒரு சொட்ட நாய் செத்து போச்சு. இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு தற்குறி, இங்க இருங்க, இது ஒரு தற்குறி. அதுக்கு மேல இங்க அதை விட பாப்போம். வேணா இங்க உட்காந்து கல்லடிக்கிட்டு இருக்கு தண்டு. ஏய் கல்லெடுக்கலீங்கன்னா கல்யாணம் வாங்க மாடா. இப்பவே கண்ணை கட்டுது. வா மலை மேல ஏறலாம். ஏ தண்டு வா. நைஸ் வியூ பாயிண்ட். அமைதி அமைதி அமைதி. கைசி பாத்தீங்கன்னா இவன் தான் பம்பளுக்கு சம்மதனா. தலைகீழாத்தான் குதிக்க போகிறேன். இது புதலுக்குள்ள இருந்து வரான். சூப்பர் வியூ அடிக்கிறோம். சரி ஏதோ உருப்படியா ஒன்று எடுத்திருக்கான். நடராஜா அதில் போய் தூரியாரு. அப்படிதான் ஒருத்தர் விழுந்தான். சிவனோட பையன் ஐயப்பன் தானே. சரணம் ஐயப்பா. தண்ணி பிடிச்சி ஜில்லுனே இருக்கு. தொடடா
ஓட்ட போட்டாச்சு குடிச்சிடலாம்டா. நீதான் டைப் பண்ணி ஆமா இங்க இரு, ஒண்ணு கிடையாது. எங்க இரு. எடுத்து வேல்ல ஒரு கொத்து கொத்து. இதா 4 பேர் ட்ரை பண்ணீங்க பவுன் பண்ணீங்க. அப்ப 50 ரூபாயில இருந்து எவ்வளவு வேணா கொடுக்கலாம். போய் நன்கொடை கொடுத்து சாப்பிட்டோம். நன்கொடை கொடுக்கலினாலும் சாப்பிட்டுக்கலாம். 50 எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் 50 எடுத்துக்கிறேன். இப்போ 7 மணிக்கே கிளம்புகிறான்னு சொன்னேன். இதோ மேலே ஒரு உட்காந்துருக்கேன். அவனுக்கு குளிப்பாட்டி கூப்பிட்டு வந்து அப்ப கணக்குல இல்ல. உங்க 2 பேருக்கு என்ன சொன்னேன்? 7 மணி சொன்னேன். நாங்கள் 8 மணிக்கு கிளம்பிட்டோம். அவன் 10 மணிக்கு கிளம்பிட்டான். அப்ப இங்க 50 பேருக்கு மேலே போயிருக்கான். வந்தா இவனாவது லேட்டு. ஃபர்ஸ்ட் வந்தனே லேட் ஆனதுதான் ஆச்சு. நாய் பல்லு வளர்க்குச்சா, குளிச்சுச்சா, எதுவுமே வரல. என்னைக்காவது ஒரு நாள் தான் நம்ம எல்லாம் இந்த மாதிரி மீட் பண்றோம். அப்போ உட்காந்து செல்ல நோண்டிட்டு ஏன்னா செல்லே இல்லாம மனுஷன் இருக்க முடியுமா? இருக்க முடியுமே. இருக்க முடியல. போன் வராது. ஒரு நீ ஆசைப்பட்டது ஏதோ ஒண்ணு ஒரு நீ இங்க போனா அதெல்லாம் ஜிபே வச்சிருப்ப. கையில காசு இருக்குல்ல. கையிலே நீ எத்தனை எங்கேயா நீ போறதா இருந்தாலும் பெட்ரோல் அடிக்கிறது என்ன ஒண்ணு கையில காசு. நீ ஜிபே வச்சிருந்தா மட்டும் இந்தாடா 100 ரூபா, இந்தாடா 50 ரூபான்னு போறேன். வந்துட்டோம். கார்த்தி வீட்டுக்கு 10 போயாச்சு. ரூபா கூட எடுக்க மாட்டான். 8 மணிக்கெல்லாம் கார்த்தி வீட்டுக்கு போயாச்சு. கிளம்பிட்டோம். அங்க போய் பார்த்தா அவன் எந்திரிக்கவே இல்லை. போன் பண்ணா எடுக்கவே எடுக்கல. ஏதாவது கட் பண்ணி விட்டான். சொல்லியாச்சு. அடுத்த போகும். அன்னைக்கே சொன்னான். சொல்லிட்டானாமா போலாம்டா. போயிட்டு அப்படியே எங்கேயா போய் குளிக்கலாம். நல்லா அடுத்த ஸ்பாட்லாம் அரேஞ்ச் வேண்டியது. இவ்வளவு தடாக வரைக்கும் வந்துட்டோம். நியர்பை லொகேஷன் ஏதாவது ஃபால்ஸ் இருக்குன்னு பார்த்தா அதை காட்டுண்டா. வீட்டுல கட்டி இருக்கு. போலாம்டா. அணைக்கட்டி போலாம்டா. எங்க இருக்குது? அணைக்கட்டி போலாம். அணைக்கட்டி பொள்ளாச்சி தானே. ஆமா. டேய் இதுக்கான போர்ட்ல அணைக்கட்டி தாண்டா. இங்க தாண்டா பொள்ளாச்சி இருக்கு. எவ்வளவு கிலோமீட்டர் பாரு. ஒண்ணு கிடையாது. இப்ப இருக்கிற லொகேஷன்ல இருந்து குளிக்கிற மாதிரி கூழாங்கல்ல குளிக்கலாம். தண்ணி நல்லா இங்க இருந்து நல்லா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நாங்க பாத்தீங்கன்னா யாரும் கண்டுக்காதீங்க. கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு தான் போகணும்னு சொல்லுவாங்க. நம்ம அங்க போய் சாப்பிட மாட்டோம். நம்ம திருப்திக்காக தான் நம்ம கோயிலுக்கு வந்தோம். இப்ப நம்ம திருப்திக்காக வரல. இவங்க யூடியூப்புக்காக வந்தோம். ஆமா கேங்ல நீதான் சீனியர். உனக்கு ஃபர்ஸ்ட் கல்யாணம். ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் லிஸ்ட்ல இருக்குல. நான் கடைசி. இவன் தான் இருக்கிறதுல பொடிப்பையே வந்தான். அவன் தான் இப்படி போய் அவனை விட நீ தான் சின்ன பையன். ஒரு டெக்கரேஷன் மாச கணக்கு தான் வரும். மாச கணக்கு தான் வரும். அவன் 2 நாளைக்கு பெரியவன். நான் 2 நாளைக்கு சின்ன. அவ்வளவுதான். அப்ப நீ தான் பொடிய முடிக்கிறதுல நீ தான் பொடிய. அவன் ஏப்ரல் மாசம் 2 நாள் இல்லடா. 2 மாசம் 4 மாசத்துக்கு பையன். அவன் சொன்னது பாத்தியா? 2 நாள் இல்லடா, 4 மாசத்துக்கு. பால் சாலை கிலோமீட்டர் இப்ப 2 செகண்ட் ஆகுது பாக்க. முதல் வெளியே 1 மணி நேரம். நானும் உன்ன மாதிரியே வரேன். நீ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மென்டல் பையல் வச்சுக்கிட்டு முன்னாடியே ஏறிட்டு பின்னாடியே அப்படியே இறக்கணும். எல்லாம் வீட்டுக்கு போயிருப்பாங்க. நம்மளே மாதிரி உட்காந்துட்டு இருப்பாங்க. நம்ம தாண்டா இன்னும் இங்கே இருக்கோம். எல்லாம் வீட்டுக்கு போய் சிக்கன் சாப்பிட்டு சண்டே அப்போ வீட்டில் வந்துருப்பாங்கடா. கோயில் கூட்டிட்டு வந்துட்டு அது மாட்டேங்க. அப்படியே கீழே பார்க்கிங்கே போயிருப்பானுங்கடா. நம்ம இனி உருட்டிட்டே இருக்கணும் இங்கே நின்று. வீடியோ எடுக்காம வந்துட்டு இருக்கடா நீ. இப்போ வந்து எந்த இருக்குன்னா திப்பு சுல்தான் கோட்டைக்கு வந்திருக்கோம். நம்ம கூட அந்த 2 பேர் வெளியே கீழே போயிட்டானுங்க. நாங்கள் இன்னும் உருண்டுட்டே போயிட்டு இருக்கோம். பாத்தீங்களா பாய்? காய் கூட உனக்கு பிடிக்க மாதிரி இது பத்தியா? கிளம்பலாமா? அப்படின்னா அங்க போய் கொண்டு இருக்கேன். அடுத்த கேமராமேன் நீ தான். ஒண்ணு 2 சூப்பர். அடி பொலி. அடி பொலி. ஆல்ரெடி ஸ்டோரி போட்டேங்க. அப்படி
அடிப்பொலி இருமையா செத்துறாங்க தம்பி எங்க எல்லாம் சேர்த்துடுறா. என்னடா போலான்னு சொல்லிட்டு இருந்தானுங்க. அவன் போய் போட்டோ எடுத்துருக்கானுங்க. போட்டோ போயிட்டீங்க அப்படிதான் இருப்பானுங்க. ஆமா இந்த கோயிலுக்கு வரலான்னு உனக்கு எப்படி ஐடியா தோணுச்சு? ஒன்றும் இல்லடா, மலைக்கோயில் சீரீஸ் பண்ணலான்னு ஒரு பிளான். அதனால நம்ம கோயம்புத்தூர்ல என்னென்ன கோயில் இருக்குன்னு பார்த்தா அதுக்கப்புறம் இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி பார்த்தேன். அப்படி என்ன ஹிஸ்ட்ரி? நம்ம எங்க இருக்கோம்? கணுவாய். கணுவாய். சரி, கோயில் என்ன கோயில்? அனுபவி. அணுவாவிங்கிறது எப்படி வந்துச்சு தெரியுமா? எப்படி இருந்துச்சு? அணுவாவியில அணுங்கிறது வந்து அனுமான குறிக்குது, வாவிங்கிறது வந்து நீரூற்ற குறிக்குது. எதனால நீரூற்று அப்படின்னா, ராமாயணம் நடக்கும்போது ராமனோட தம்பிக்கு வந்து துரியோதனா ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயி தம்பி யாரு? லட்சுமணனை காப்பாற்றணுங்கிறதுக்காக ஆஞ்சநேயர் வந்து சஞ்சீவனி மலையை தூக்கிட்டு போயிட்டு இருப்பாருல்ல, அதாவது வடக்க திசையா போயிட்டு இருப்பாரு. அப்படி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அவருக்கு தனித்தாக எடுத்துரும். யாருக்கு? அனுமானுக்கு. இப்ப நம்மளுக்கு அடிக்கடி எடுத்து அந்த மாதிரி அப்படி எடுக்கும்போது என்ன பண்ணுவாருன்னா, டக்குன்னு இங்க நின்றுவாரு. நின்று இங்க வந்து முருகர்கிட்ட தண்ணி கேட்பாரு. அப்படி கேட்கும்போது அவரோட வேல் எடுத்து குழி நோண்டி அது வழியா நீர் ஊற்றுவதற்கு. அது எங்கன்னு தெரியாது, ஆனா இருக்கு. அனுமனோட தாகத்தை போக்குறதுக்காக தான் முருகர் வந்து இங்க நீர் உருவாக்கி இருக்கு. அப்படி இங்க குடிச்சிட்டு கிளம்பிட்டாரு. பாத்தீங்கன்னா வந்த போட்டோ இப்ப இருக்கு. இப்போ நீ காட்ட வேலை கிளம்பு. அனுமன் இங்க வந்துட்டு போனனாலையும் நீரூற்று வந்ததுனால அனுமன் வாவின்னு தான் எல்லாரும் இத போடு. பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. அனுமன் வாவின்னு இருந்ததுன்னா காலப்போக்கில் என்ன ஆச்சுன்னா அனுவாவின்னு மாறி 1957ல இந்த இடத்துல रुको जरा सबर करो. அதாவது இந்த சாமியோட பேரு சுயம்பு மூர்த்தி. சுயம்புலிங்கம் கேள்விப்பட்டிருக்கியா? சுயம்புலிங்கம்னா என்ன? சுயமா ஒரு லிங்கம் உருவாச்சு, அதுதான் சுயம்புலிங்கம். அந்த மாதிரி இங்க சுயமா வந்து முருகன் உருவாயிருக்காரு. அப்ப அந்த காலகட்டத்துல வந்து ஒரு பெரிய இயற்கை பேரழிவு 1967 என்னமோ இந்த டைம்ல வந்து மறுபடியும் கோயிலை வந்து புதுசா கட்டி அதுக்கப்புறம் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. ராமர் உனக்கு மேல இருந்து வீசி இருக்காருடா. ராமர் வீசல, டோமர் தான் வீசி இருக்கான். கோயிலுக்கு எப்படி வர்றது அது சொல்லு. கோயில் அடிவாரத்தே இருக்கா? அடிவாரம் வரைக்குமே பஸ் இருக்கு. 26A ஒரு பஸ் இருக்கு. ஆமா, அதே என்ன வரலீங்களா? ஜாமான கட்டிட்டு இருக்கியா? ஜாமான் ஏத்திட்டு இருக்கியா? ஆமாடா, வீடு ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்கேன்டா. இங்க வந்தீங்கன்னா வீட்டுக்கு வர சொன்னா. ஆமாடா, வீடு ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்கேன்டா. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. அமுகு டுமுகு அமால் டுமால்.